இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? மிஸ்டர் கே கதை கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். ஓகே ஓகே, மீம் ரோஸ் ரொம்ப ஆச்சு. இப்போ மீம் ரோஸ் நிறைய வந்திருக்கின்றன. டிவிகே மாநாடு, பிக் பாஸ், அது இது நிறைய காமெடி வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை வந்து இதுவே தெளிவாக பார்க்கலாம். சோழ போகலாம். லைக் பண்ணிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது 2000 பேர் வந்தால் போதும், நம்ம 4 லட்சத்தை ரெடிக்கலாம். ஸோ அது ஓகே சோல்ஜர்ஸ், ஓவரா பேசாமல் வீடியோவில் போயிடலாம். நான் கனகசாமி, இந்த ஷோ கலை கனகசாமி. எங்களுக்கு 6000 வந்தால் நாங்கள் 2 லட்சம். முதல் மீம் சேம் பட் டிஃப்ரெண்டா? எனக்குமே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் குண்டூருக்காரன் ஒரு படம் அப்பயே டவுட் இருந்துச்சு. பட் ரெண்டுமே ஒன்னா பக்கத்துல மேட்ச் பார்க்கும்போது பக்கம் அப்படிதான் இருக்காங்க. லைட்டா சமையல் எழுதிருக்கேன் ப்ரோ. இவங்க குண்டூருக்காரன் படம் பார்த்தப்பவே ரொம்ப தெரிஞ்சாங்க ப்ரோ. எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சேன். இல்ல பல பேர் தெரிஞ்சிருக்கு. இந்த கெட்டப் அப்படி இருக்கானோ இது ஒன்னா எஸ்கே தான் அழகா இருக்காரு. ஆனா பாக்கலா என்னையா இதே ரீல தான் பேஜ்ல இருந்து 1 ஹவர்ல 4 தடவை வந்துருச்சு. ஒரு லைக்கு போடுறதுக்கும் போகாது போல. ஓகே, அதே நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க போல. ரெமோ அக்கா டபுள் ஆக்ஷன் எஸ்கே ரைஸ். நோ தப்பா இருக்குடா. ஆம்பளை போல டிஃப்ரெண்டா. இது வந்து இப்ப கிடையாது. பிக் பாஸ் முடிச்சு வெளியே போட்டதுக்கப்போ எல்லாம் தான் தெரியும். பயண்டி பயங்கர ஒரு பேஸ் போட்டுருக்காங்க. ஜிஜி தான் This man also look like Kamu. ஏன் இதான் பேசுறாங்க? 10 பக்கமா இருக்கு. யார் பார்த்து வேணா இது தம்பி எடிட்டரு. நான் சிரிக்க கூடாது அனுப்புங்க, அவங்களே போட்டு விட்டுருவாங்க. மனுஷியா நிக்க வேற லெவல். ஆனா ஏன்டா இப்படி பண்றீங்க? கிறுக்கு பெட்டல் பண்ணலாம். இப்பதான் என் மனசுல பாரமே கம்பு பாரு கண்ணி படும்படி ஷேர் செய்யவும். பகல்ல போற பசு மாட்டையே பிடிக்க முடியல, ராத்திரில போற எருமை மாட்டை தடவை பாத்தீங்களா? ரயில் வருதுண்ணே, எந்திரிங்கண்ணே. அதை ஏன்டா என்கிட்ட சொல்ற? வராதுன்னு அந்த ரயில்கிட்ட சொல்ற. ரொம்ப வலிக்குதா? ஆமாண்ணா. கையை வெட்டின வலிக்காம இனிக்க மாட்டேன். ஐயா வம்பாயிர போது எந்திரிங்கய்யா. ஏத்திட்டு அந்த ரயில் உசுரோட போயிருமாடா. ரயில்ல வெட்ட முடியாதுண்ணே. சும்மா பாத்துக்கிட்டு நிக்காம 4 பேர் 4 பக்கத்துல நின்னு ஒண்ணுக்காவது அடிக்கடா. நெருப்புல ஒண்ணு கடிச்சா நெறி கட்டிக்கிறோம்னே. நான் நெஞ்சில நெறி கட்டுறத சொன்னா நீ நெறி கட்டுறத சொல்றியா? அந்த கேரக்டர் செமையா இருக்கும். பாம்பு கடிச்சிட்டு என்ன தான பாம்பு கடிச்சது? நீ என்ன பெருசா பில்டப் பண்ற? கலாம் ஆக்டிங்கே அவரோட ஆக்டிங்லாம் அப்பா பயங்கரம். டாக்டர் மொக்கச்சாமி ஹலோ. ஏண்டா கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டா? ஆமா, இவர் ஒரு வித்தியாசமான வில்ல. ஒரு பேச்சுக்கு வர மாட்டேன்னு சொன்னா காமெடியா இருக்கும். அம்மா எவன்டா அண்ணன் காலின்னு சொல்றது? ட்ரெயின் காலின்னு சொன்னேனே. ட்ரெயின் சத்தத்தை காதே காதே நினைச்சியா? ஆதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி. உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. தாத்தாக்கெல்லாம் தாத்தா ரொம்ப நல்ல தாத்தா. எங்க தாத்தா தண்டா சீமா. எப்படி எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. மனுஷனாடே பர்த்டே அதுமா என்னடா இந்த மாதிரி எடிட் பண்றீங்க? பர்த்டே அதுமா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தர. தாத்தா 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 அந்த படம் செம்ம பண்ணாத டைம் ஸ்கூல் படியெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்ப இட்லி எதுல செய்றாங்க? அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அந்த பையன் பேசி நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். கடைசி பேசிட்டீங்களா? அல்டிமேட் லெவல். ஹோப் நெக்ஸ்ட் இயர் வில் பி குட். எத்தனை வருஷம் போறது இப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு மெசேஜ் சவுண்ட் கேட்டுச்சு.
அப்புறம் ஒரு ஃபோனா? அழகா இருக்கவங்கலாம் ஏன் பிஸியா இருக்காங்கன்னு தெரியுமா? ஏன் ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன், நான் கொஞ்சம் பிஸி. அவட இன்னும் 2 சாத்து அப்ப நானும் இப்போதைக்கு இருந்து பிஸி. சரி நானும் பிஸி தான், நானும் அழகா இருக்கேன்ல. என்ன ஒத்துக்க மாட்டாங்க, அவதான் நான் பண்றது. நான் எதுவுமே பேசல, நீயா சொல்லிக்கிற? எதுவும் கூட்டியாதான் சொல்றேன். கடைசியா ஒரு ஆட்டம் இந்த தடவை மிஸ் ஆகாது. என்னது? ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் நான் பார்க்குறேன். இது மட்டும் இல்லை, என்ன காட்டுற பாருங்க, இந்த மாதிரி ரீல்ஸ் நான் பார்த்தேன். புதுசாக ஆரம்பிக்கிறோம் இந்த இயர் அந்த மாதிரி அப்படின்ட்டு. ஓகே, போன இயர் தான் அப்படி ஆயிடுச்சு. இந்த இயர் நான் வந்து பாருங்க, போன வருஷம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் செத்துட்டாண்டா. ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மீம் 2 மீம்னா பரவாயில்ல, தொடர்ந்து அதே மீம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் வளராது போல அப்படின்ட்டு பேட் இதாக வரும். முதல்ல இயரை பார்த்து நிறுத்துங்க. முதல்ல சொல்றது ஒருத்தவர் கடையை தரனாலே அந்த கடை பிக்கே பார்த்து 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆகுது. ஒரு வருஷத்தை எவனாலுமே ஒன்றும் மனக்கழட்ட முடியாது. அப்படி பண்ணியிருக்கானா வந்து லக்கில் எங்கே மேலே முன்னேறிருக்கான் அர்த்தம். எல்லாருக்குமே ஜாவா சுந்தரேசன் மாதிரி கிடைக்காது. அவரெல்லாம் இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கவே கூடாது. ஜாவா சுந்தரேசன் எடுத்துக்கிற அப்படின்னா நீ அப்பயே படுக்க போற அப்படின்னு அர்த்தம். கஷ்டப்பட்டு முன்னேறவங்க இருப்பாங்க, பல வருஷமா கஷ்டப்பட்டு இந்த முன்னேறவங்க இருப்பாங்க, அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கங்க. அப்போதான் அவங்களோட சீக்கிரம் முன்னேற முடியும்னு எண்ணம் வரும். இது கேட்கிற அட்வைஸ் இல்லை, சொல்கிறேன். மியூசிக் டைரக்டர் தேவா, அவருக்கெல்லாம் அவர் செகண்ட் ஹாஃப்ல தான் அவருக்கு சக்ஸஸே கிடைச்சிச்சுன்னு அவரோட ஸ்டோரி பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த மாதிரி இயர் நம்பி வாழாதீங்க. ஓகே, 2026 வாழ்க்கை மாறும். வாழ்க்கைலாம் மாறாத அப்படிதான் மாற்றணும். அதுக்கு இயர் ஆகதான் செய்யும். நீங்கள் தான் நம்மளை வந்து டிப்ரெஷன் இறக்குவானுங்க. ஓகே, வர போல எதுவுமே முடியல, வாழ்க்கை பண்ண முடியாது. டிப்ரெஷன்லாம் ஆகாதீங்க, முன்னேற பாருங்க, கண்டிப்பாக முன்னேற முடியும். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, இறங்குப்பா, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். கடைசியில புத்தகம் ஆகிட்டோம். சீக்கிரம் இறங்கும் போது எல்லாம் தள்ளி விட்டு தான் இறங்குவோம்ப்பா. கரெக்டா? இது கூட பரவாயில்லைங்க. நைட்ல தூங்கும் போது பரன்ல உட்காந்து அந்த நைட்டு விஷன் கண்ணை பார்ப்பேன் பாரு. நைட்ல அந்த கண்ணை பார்க்கும்போது தூக்கி வாரி போடும். ஆமா, கண்ணு அது ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. கடுமையே. Listen, I know I'm interrupting your music and I'm really sorry, but I promise I'll be just quick. இப்பெல்லாம் நல்லவங்க தோக்குற மாதிரியே இருக்கும், ஆனா தோத்துருவாங்க. கெட்டவங்க ஜெயிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா ஜெயிச்சிருவாங்க. என்ன மோட்டிவேஷன் அது? இப்பெல்லாம் வியூஸ் மாதிரி இருக்கும், ஆனா லைக் போட மாட்டாங்க. லைக் போடுவாங்க, ஆனா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கரெக்டு தான். இது வந்து இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லை, யூடியூபுக்கு அதே அளவு தான். மோட்டிவேஷன் டிமோட்டிவேஷன், மொரட்டு மோட்டிவேஷன், மோட்டிவேஷன் டிமோட்டிவேஷன். நான் தோத்துட்டேன்டி, இது எப்படி இருக்கு? லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்ப வரட்டா, என்னடா இது பேய் கதையா இருக்கு. நல்லவன் ஆண்டவனை சோதிப்பான், ஆனா கை விட்டுடுவான். கெட்டவனுக்கு ஆனா நிறைய கொடுப்பான், ஆனா கை விட மாட்டான். என்ன உண்மையை பேசிக்கிட்டு இருக்கு? உண்மையா தானே, வாழ்க்கையில உண்மையா தானே. கருதா தலைவா, கரெக்டுதான். நல்லவனா இருந்தா என்னத்தை பண்ண போறோம், அவன்றாம தான் இருக்கு. அட்ரஸ் அடிக்குமாடா. தப்பா இருக்கு, இன்னும் தப்பா இருக்குடா. யாருன்னு தெரியல அவன். Nowadays in winter. ஓ ஆமா, இதோ வாங்கிட்டு அதெல்லாம் பொண்ணு இந்த குள்ளா தாங்க போட்டுதாங்க. அப்பெல்லாம் ஸ்கூல் போவேன், டியூஷன் ஸ்கூல் போட்டு போக முடியாது, டியூஷன் தான் அங்கே போட்டு போவேன். கால் குளிர்னால இதை எடுத்துட்டு போய் வேணினே வரும்போது மாட்டிட்டு வரணும், இல்லை சரி பிடிச்சிடுறோம். இன்னும் தாங்க ஓசி மங்கி குள்ளா, அது பேரே மங்கி குள்ளா தான். மங்கி கேப் பயிலுங்க, ஸ்டில் யூசிங் பை பிரதர். எனக்கு என்ன கட்டப்பா தலை புது நான்சி தவா மாதிரி இருக்குது. எந்த ஒரு மொட்டை, எனக்கு எங்க லட்டு. இதுக்கு போலமா என்ன வயசுடா கோயில் உனக்குது, அங்க போய் சிம்பிளா மொட்டை அடிச்சுன்னு வந்துட்டீங்க. பிச்சைக்கார நாய் உன்ன உனக்கு 20 நாள் சஸ்பெண்ட், 20 நாளைக்கு வேலைக்கு வர்றது. தலையை பார்த்தாலும் என் இரு கண்களும் கூட்டுது. என்னை மன்னிச்சு விடுங்க தாயே, வேணும் என்றால் உங்களுக்கு நான் மைசூர் பாக்கி எடுத்துன்னு வந்துகிறேன், தருகிறேன் தாயே. போயிடுறா, கழிவு கடவாயில் ஊத்தி விடுவேன். தலையை பாரு, அவன் நாளை பாரு, சொட்டா தலையா பாரு. நான் கேட்கிறேன், ஓபன் தி ஸ்கிரீன். ஐயோ, இதுக்கு என்ன போறான்னு தெரியலையே. ஓ அழகே
அது அழகு பொறாமப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல. நார்மலா இருக்கிறா. என்னோட கொஞ்சம் அழகு கம்மிதான். இத பார்த்தாட மயங்கின பையன். எந்த ஒரு பாப்பா பாகு கட்டப்பனுக்கு தேவசேனிய மனமுடித்த தர நான் வாக்கு கொடுத்து கட்டப்பனுக்கா கட்டப்போக்கு கட்டப்பனுக்கு அடிங்குது. மரியாதை இருக்காது. அது என்ன கூட்டு வந்து சொட்டத்தாயும் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க. ஏன்டா நீ பாத்துக்கிற உன்ன மாதிரி நினைச்சுக்கிறியா? விளம்பரத்துக்கு முன்னாடி போச்சு விளம்பரத்துல அவன் கூட நடிச்சியா? நான் நடிக்குமா போடி பித்தி என்ன திமிரு இருந்தா என்னுடைய மீட்டிங்க நீ அவமானப்படுத்துவ. டேய் போடா மூடினு ஒரு கன்சிவ் ஆகிற பொண்ணுன்னு கூட பாக்காத அவ கையில விலங்க மாட்டி மாடு நிக்க வச்சுக்கிற எங்க கோத்தக்காரி கூப்பிடு நிக்க வச்சுங்க மாடுதாரி போடி மூடினு. கட்டப்பா நைட்டு ஆன்லைன்ல பேசினுக்கும் போது எதுக்கு குரூப் போட்டு வெளியே போன நீ? கொஞ்சல தேசி இருவசி என் மருமகள் உனக்கு பர்சனலா உனக்கு மெசேஜ் பண்ணாலா? மரியாதை கெட்டுவிடும். என்றாவது நம்மால் கழுவ முடியுமா? இதையும் சூப்பரா ஊற வச்சு நீக்கிடலாம். சர்ஃப் எக்ஸல் குவிக் வாஷ். உங்ககிட்ட ஃபங்க் இருக்கா? ஃபங்க் மட்டும்தான் இருக்கு. பா என்ன மாதிரி இருக்குடாப்பா. பின்னாடி படுத்த முடியும் பின்னாடி இல்லை. அருமை. உண்மைதான் விஷுவல் பயங்கரமாக இருந்துச்சு. ரைட்டிங் சொதப்பிட்டாங்க. அவ்வளோதான் கேம் சேஞ்சஸ். டூரேஷன் கம்மி பண்ணியிருக்கலாம். கரெக்டாக தான். கதன் பெருசாக இல்லை. டூரேஷன் பண்ணியிருக்கலாமா? அப்படிதான் இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி ஃபயர் கூட சொல்லி ஊற்றிட்டு இருப்பான். தலைவருக்கு ஃப்ரண்ட்ல முடியே இல்லைங்க. உடம்பு ஃபுல்லாக மூலங்க அவருக்கு. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நானும் ஒரு சுகருக்கு உள்ளே போனேன் படம் பார்க்கறதுக்கு முன்னால். உள்ள படம் பார்த்தா 100 ஆயிரத்து வச்சேன். வயசுல சேரும்போது காங்காச்சா கத்தரல. ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரஜினிகாந்த்ன்ற அந்த 5 எழுத்தை தான் கற்றுக் கொடுத்தாங்க. அது ஒரு மக்கள் மேக்னெட்டுங்க. அன்னைக்கு இருந்த டீச்சரு சந்திரலேகான்னு ஒரு டீச்சர் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. உலகத்துல கணிதம் மேனக ராமானுஜர் வந்து ஆவியா வந்து ரோகிணி சாப்டர் செகண்ட் ஷோ கூட படம் பார்க்கறாருங்க. யார் ரோகிணி சாப்டர் வந்து படம் பார்க்கறாரு கூட. கணிதம் மேனக ராமானுஜர் மேக்ஸ் கண்டுபிடிச்சாரு அவரு. அவரு எப்போ பார்த்தாருங்க? ஆவியா வந்து படம் பார்க்கறாரு. 3வது ரோகிணி சாப்டர் ஓனருக்கு நான் வச்ச கோரிக்கை அவர் வந்து சரியா நரமுறை படத்துல எல்லாரும் செருப்பு கட்டி விட்டு உள்ள படம் பாருங்க. கோயில் உள்ள போனா செருப்பு கட்டி தானே போறோம். கூலில நடந்துச்சு. அது நடக்கலையா? அவர் ஃபாலோ பண்ணலையா? நிறைய பேர் செருப்பு போட்டு பாக்குறாங்க. அப்புறம் உள்ள போய் நான் தான் எல்லாரும் செருப்பையும் கட்டி இப்படி பண்றத கண்டிப்பா செய்வாங்க. கடவுள் ஒரு அவதாரம் எடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கு யார் யார் வந்து இந்தியாவுக்கு துரோகம் பண்றாங்களோ அவங்க எல்லாம் கவுண்ட் கொடுப்பாரு. நம்ம நாட்டுக்கு ஒரு ஆள் உள்ளு வரி வெறிக்கிறாருன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் ஒன்று போடுவார் அனிருத். ஏன்னா கூகுள் சுந்தர் பிச்சை ராத்திரி 1 மணிக்கு மெயில் போடுறாரு. எப்போ சர்வர் மணிக்கு போச்சுப்பானா சூப்பர் ஸ்டார் போட்டு சார் இன்டர்நெட் கனெக்ட் ஆகும். சர்வர்னு போட்டார் பர்னு வந்தது. ஏன்னா இவங்களுக்கு வேற 3 டிக்கெட் கேட்டிருக்கேன். ரஷ்ய அதிபர் புதினுக்கும் இதுக்கும். ஏன்னா அந்த வரி விஷயமா பேசுறதுக்கு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணும்போதே சொல்லிட்டேன், நீ வரி போடலன்னா உங்களுக்கு டிக்கெட் தரேன் ரோகிணி தேட்டர்ல என் கூட தலைவர் படத்தை. இல்லைன்னா அந்த வரி போடுறதுன்னா போட்டுக்கோ. திருச்செந்தூர்ல வந்து சீசன் வேல் குத்தாம இருக்கிறதோ, ஆடி மாசத்துக்கு கூழ் ஊத்தாம இருக்கிறதோ, பொட்டாசி மாசத்துக்கு வந்து புட்டு விடாம இருக்கிறதோ நம்ம வழக்கமே கிடையாது. கடவுள் என்னைக்குமே இருப்பார். அவர் போயஸ் தோட்டத்து பூங்கொத்து. அதனால தான் சிபிஎஸ்சி சிலபஸ்லேயே sin θ = cos θ = ரஜினி டீட்டான்னு போட்டாங்க. தெரியாது. ரெசல்யூஷன் பாஸ் ஆகல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. என்ன குருடா இது? sin θ cos θ ரஜினி டீட்டா. ஐயா ரஜினிகாந்த் எழுத்தியா சொல்லிட்டு தலைவரை இப்படி கலாச்சிட்டு இருக்காரு. தலைவரே நேர்ல பார்த்தா இவரை பிறந்து வரும் போல. அப்போ கூட வந்து விட்டுலாம் தான் நினைச்சேன். ஆனா sin θ = cos θ = ரஜினி டீட்டான்னு போட்டாங்க. சொன்னாருன்னு ஒண்ணு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து உடவே கூடாதுன்னு முடிவு பண்ணி தேர்க்கு ஒருத்தன் தலைவருக்கு தானே தலைவரின் மாநாடு எல்லாரும் வழியே அந்த மாதிரி தலைவருக்கு கட்டமா அதே மாதிரி தலை துண்டு கட்டிக்கிட்டு அதே மாதிரி இருக்க தலைவர். அருமை. வெறும் பொம்மையை பார்த்தா இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பண்ணலாம். வந்த சோதனை கை கேட்டது வாய் கேட்ட மாட்டேங்குது. பாரு ஐயா என்னையா அது பேப்பர் பண்டலு. முதலே மைண்ட் வாஷ். சுகத்துல அடி வாங்கியாச்சு, சேத்துல அடி வாங்கியாச்சு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். விஜய்க்கு போட்டாங்க.
தம்பி கீழே இருக்குப்பா. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். இதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ண இறங்குறானுங்களா? 300 தரமா இருக்கும் அந்த சீனு, குருவி பட சீனு. ஜாம்பல் அப்படியே பிடிச்சிருக்கானுங்க. இதுக்கு வந்துருவாங்களா தம்பி? அட குருவி. ஐயோ அட குருவி. ஏடா எதை எடுத்து அதையும் முடிச்சிருக்கீங்க. எப்படிதான் கரெக்டாச்சு. அரே அவர் சூப்பர் ஸ்டார் தான். பாவிடா. சூப்பர் எங்க ஸ்டார். இருந்தா இதான்டா எடுத்தீங்க இந்த hit. வீடியோவை? ஏய், அவர் எம்எல்ஏடா. இது நல்லா இருக்கு. செத்துட்டோ இந்த ஜெல்லில போச்சாடலாம் முடியும். அப்பெல்லாம் ஸ்வெட் பேண்ட் போட்டா வந்து பயங்கரமா இருக்கும். இன்னும் பசங்க இதாண்டா போடணும். இந்த ஃபேன் ஆன்சம் தெரியுமா, அந்த மாதிரி இதுதான் போடணும்னு பேஷன் பண்ணிட்டு தானுங்க. இப்போ வந்து எல்லாம் பண்ணவெல்லாம் வந்து முடியாத உட்காந்துட்டு இருக்கானுங்க. அதுகிட்டே லைக் பண்றேன்டா. அட கடவுளே, இது தேய்ச்சனாலதான் மண்டை மாதிரி இருக்கு. இப்போ சைல்ட்ஹுட் டேஸ் ரைட். படம் நல்லா இருக்கு ப்ரோ. கேசரிக்குமார் நியூ டைரக்டர் போல நல்லா பண்ணிருக்காரு. அப்புறம் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் போட்டுருக்காரு போல இருக்கு. அவருக்கு நல்ல கம்பேக். ஆனா சாயனுக்கு அது இருக்கு இல்ல. நல்லா பண்ணிருக்காங்க. அவங்களும் பார்க்க நல்லா சூப்பரா இருக்காங்க. அப்புறம் ஹீரோ யாருன்னு தெரியல, நல்லா பண்ணிருக்காரு. ஆனா பெரிய படம் மாதிரி பார்த்தேன்னு சொல்லிட்டு ஏதோ கிஞ்சா பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. நல்ல படம் தான். ஆனா ஒரு சின்ன குறை, ஹீரோயின் பதில் நம்ம டாக்ஸிக்கா இருக்கிற ராஜா மாதா சூஸ் பண்ணிக்கலாம். அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு. அதுவும் நல்ல படம் தான். அத்தா ப்ரோ டூட் ரைட்டரா லூசு போயடா. ஏத்துல இப்பலாம் வந்து இருப்பானோ போல இருக்கு. இதுவா போட்டுறலாம். நீலாம்பரி பொண்ணு வந்துட கூடாதுன்னுவானுங்க. இப்போ நீலாம்பரி தான் பொண்ணு வரணும் கேக்குறாங்க. எப்படி யார் அடிக்கலாம்? டேய் வாழ்க்கையை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் பாரு இவர் பத்தவளதானா? இவரு நேரடியா லிக் பண்ணுவாரு. வரலாறு அப்படி. ஓகே இதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வாரம் வாரம் இனிமேல் மீம் ரோஸ் கொண்டு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபன்னாக தான் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? இது என் இன்ஸ்டா ஐடி, இது நம்ம சேனல் ஐடி. சென்டில் வேணால் அனுப்பலாம். என் ஃபர்ஸ்ட் ஐடிக்கு அனுப்புங்க. அதெல்லாம் ஆக்டிவாக இருப்பேன். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு. ஓகே பஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். போடுறேன். பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. அதான் அந்த இவர் ஸ்பைடர்மேன் ஹீரோ வந்து ஏதாவது இன்டர்வியூவில் ஸ்பாயில் பண்ணி விட்டுருவார். ஒரு இந்த ஓட்டவாய் மாதிரி கிட்டத்தட்ட என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ, கதையில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவார். மேபி அவர் தான் இப்போ அந்த டீசர் அந்த இதெல்லாம் வந்ததெல்லாம் லீக் பண்ணிட்டாருன்னு அப்படி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இருக்க பசங்களுக்கு அந்த பழைய படம்லாம் வந்து புரியுதா புரியலன்னு தெரியல. இப்படிதான் இருப்பாங்கன்னு மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. யாருக்கு தெரியும் இப்படிதான் இருக்காங்க. ஆமாம், நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்